வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். தொடர் திருட்டு நடவடிக்கைகளில் போலீஸ்காரராக நடித்ததற்காக குவைத் நபர் ஒருவர் கைது. கள கண்காணிப்பின் செயல்திறனை உறுதிப்படுத்தும் ஒரு புதிய பாதுகாப்பு சாதனையாக ஹவாலி கவர்னரேட் புலனாய்வு துறையில் உள்ள சால்மிகா புலனாய்வு அலுவலகம் போலீஸ் அதிகாரியாக ஆள்மாறாட்டம் செய்து இராணுவ வாகனங்கள் மற்றும் தையல்காரர் கடைகளில் கொள்ளையடிப்பதில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்திருக்கின்றது. திருடப்பட்ட உரிம தகடுகள் கொண்ட வாகனத்தை ஓட்டிச் சென்றபோது சந்தேக நபரை துப்பறியும் நபர்கள் கண்டறிந்ததாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. கைது செய்யப்பட்ட அவர் குவைத்தைச் சேர்ந்த முஸ்தபா ஃபாரிக் முனாவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். திருடப்பட்ட வாகனம் சைக்கோட்ரோபிக் பொருட்கள் மற்றும் இராணுவ சீருடை ஆகியவற்றை வைத்திருந்ததாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பொது வழக்குரைஞரிடமிருந்து சோதனை வாரண்டை பெற்ற பிறகு துப்பறியும் நபர்கள் சந்தேக நபரின் வீட்டை சோதனை செய்ததாக அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இதன் விளைவாக இராணுவ சீருடைகள், சின்னங்கள், இராணுவ அடையாள அட்டைகள், ஒரு பொம்மை கைத்துப்பாக்கி, கைவிலங்குகள், ஒரு பாதுகாப்பு படை பெல்ட், ஒரு துப்பறியும் பிளாசர், ஒரு M16 துப்பாக்கிக்கான நேரடி வெடிமருந்துகள் மற்றும் ஏராளமான திருடப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. விசாரணையின் போது ரக்காவில் உள்ள 3 இராணுவ தையல்காரர்கள் கடைகளில் கொள்ளையடித்ததாக குடிமகன் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அங்கவர் இராணுவ சீருடைகளை திருடியிருக்கின்றார். சால்மிகா, ஆண்டலஸ் மற்றும் டகார் ஆகிய இடங்களில் தொடர்ச்சியான வாகன மற்றும் உரிம தகடு திருட்டுகளிலும் அவர் ஈடுபட்டிருக்கின்றார். மேலும் இதே போன்ற பல குற்ற வழக்குகளில் ஈடுபட்டதற்காக அவர் சட்டத்தால் தேடப்படும் ஒருவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் புதிய பாஸ்போர்ட் புகைப்பட விதிகளை அமுல்படுத்துகிறது. குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் செப்டம்பர் மாதம் முதல் பாஸ்போர்ட் விண்ணப்பங்களுக்கு சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் தரநிலைகளை பூர்த்தி செய்யும் புகைப்படங்களை மட்டுமே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அறிவித்திருக்கின்றது. சர்வதேச சிவில் விமான போக்குவரத்தின் வழிகாட்டுதலின்படி புகைப்படம் வண்ணத்தில் இருக்க வேண்டும் எனவும் 630x810 பிக்சல்கள் அளவு இருக்க வேண்டும் எனவும் முன்பக்கத்திலிருந்து முழு முகத்தையும் காட்ட வேண்டும் எனவும் புகைப்படத்தின் பரப்பளவில் சுமார் 80 முதல் 85% வரை இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிழல்கள் அல்லது பிரதிபலிப்புகள் இல்லாத வெள்ளை பின்னணியில் இருக்க வேண்டும். கண்கள் திறந்திருக்கும் மற்றும் எந்த ஒளி விளைவுகளும் அல்லது சிவப்பு கண் இல்லாமல் தெளிவாக இருக்க வேண்டும். மேலும் வாய் திறந்திருக்கவோ சாய்ந்திருக்கவோ கூடாது என்று தூதரகம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. கணினி மென்பொருளை பயன்படுத்தி புகைப்பட திருத்தத்தையும் இது தடை செய்கிறது. மத காரணங்களுக்காக தவிர தலைக்கவசங்கள் அனுமதிக்கப்படாது என்றும் தூதரகம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. குவைத்தில் திருமணங்கள் அதிகரிப்பதை எவ்வாறு சமாளிப்பது? சமூக நிகழ்வுகளில் குறிப்பாக திருமணங்களில் எதிர்பார்க்கப்படும் அதிகரிப்புடன் நகராட்சி மன்ற உறுப்பினர் ஃபகத் அல் குனின் தெளிவான மற்றும் அறிவிக்கப்பட்ட மாற்று இல்லாமல் சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு அகற்றப்பட்ட திருமண மண்டபங்களுக்கான திட்டங்கள் மற்றும் மாற்றுகள் குறித்து நிர்வாக கிளையிடம் ஒரு கேள்வியை சமர்ப்பித்திருக்கின்றார். திருமண மண்டபங்கள் சமூகத்திற்கு வழங்கும் முக்கிய சேவைகளை அல் குனின் தனது கேள்வியில் சுட்டிக்காட்டிய அதே வேளையில் குவைத்தின் ஒழுங்குமுறை மற்றும் அழகியல் தரநிலைகளுக்கு ஏற்ப இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதற்கான குவைத் நகராட்சிக்கும் கவுன்சிலுக்கும் இடையிலான பகிரப்பட்ட தொலைநோக்கு பார்வையை ஆதரிப்பதன் முக்கியத்துவத்தை அவர் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். அடுத்த சீசனில் திருமண விருந்துகளுக்கான எதிர்பார்க்கப்படும் தேவையை பூர்த்தி செய்வதற்கான திட்டத்தை நகராட்சி தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் இந்த நிகழ்வுகளுக்கு நியமிக்கப்பட்ட மற்றும் பொருத்தப்பட்ட மாற்று இடங்கள் அல்லது பகுதிகளை அடையாளம் காண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தேவையான உரிமங்களை பெறுவதற்கும் பாதுகாப்பான மற்றும் சட்டப்பூர்வ அமைப்பை உறுதி செய்வதற்கும் சேவை வழங்குநர்கள் கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனைகள், விதிமுறைகள் மற்றும் அடிப்படை கடமைகளை நகராட்சி விளக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.59 குவைத் தீனார்கள் ஆகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.80 குவைத் தீனார்கள் ஆகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.39 குவைத் தீனார்கள் ஆகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 25.19 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 286.60 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 988.64 இலங்கை ரூபாய்களாகும்.
ஒரு குவைத் தீனாரின் பங்களாதேசி பெறுமதி 398.15 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.